ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தாங்க வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்வீட் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நோ சொல்லாதீங்க. இந்த ஸ்வீட்டை 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்வீட். நம்ம இதில் சர்க்கரையே ஆட் பண்ண போகிறதில்ல, நெய்யுமே அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா வந்து உருகுனதுக்கு அப்புறமா ஒரு கப் துருவின கேரட் வந்து எடுத்துருக்கேன். நல்லா இனிப்பாக இருக்க கேரட் எடுத்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கேரட்டை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனீங்கன்னா கேரட் வந்து வெந்துடும். இந்த வெந்த கேரட்டை நல்லா ஆற வச்சிடலாம். இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்சர் ஜார் வந்து எடுத்துக்க போகிறோம். அந்த மிக்சர் ஜாரில் நான் சொல்கிற 4 பொருட்களை நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த ஆறின கேரட்டையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ நம்மளோட கேரட் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, கொஞ்சமாக வந்து டேட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட வால்நட் இருந்தால் நீங்கள் வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஆற வச்ச கேரட்டையுமே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பாதாம் வந்து தோலோடு சேர்க்கறதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து கடிப்படுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிட்றப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஈஸியான ஸ்வீட்டை நீங்கள் வந்து செஞ்சுருக்க மாட்டீங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். எந்த விதமான தண்ணியுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய கேரட் நட்ஸ் மிக்சரை நம்ம வந்து அரைச்சி வந்து எடுத்தாச்சு. இப்போ இதோட ரேஷியோ வந்து நான் சொல்கிறேன். ஒரு கப் வந்து துருவின கேரட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பால் அரை கப் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இருந்தால் வால்நட் வந்து சேர்த்துக்கோங்க. அரை கப் வந்து நீங்கள் வந்து சீட்லெஸ் டேட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்க டேட்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஸ்வீட் கொஞ்சம் இதுவாக இருந்தால் சூப்பராக சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்ததை நல்லா கொஞ்சமாக லைட்டாக நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உருண்டைகள்லாம் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து நட்ஸ் பவுடர் வீடியோ வந்து இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். எதுக்காகனா இந்த மாதிரி உருண்டைகள் வந்து பிடிச்சிட்டு அந்த நட்ஸ் பவுடரில் லைட்டாக நீங்கள் வந்து நல்லா பெரட்டி எடுத்து கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். உங்ககிட்ட அந்த நட்ஸ் பவுடர் இல்லை இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னா தேங்காய் துருவலில் நீங்கள் வந்து அதை போட்டு, அதாவது டெசிகேட்டட் கோகனட், அதாவது காஞ்ச தேங்காய் துருவல் இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் வந்து வேண்டாம். இப்போ நம்மளோட நட்ஸ் பவுடரில் நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. காலையில் அவங்க வந்து சாப்பாடு வேணான்னு சொன்னால் கூட இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு 2 ஸ்வீட் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபில்லிங்காக வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.